இன்றைய புனிதர் புனித கொலேட் 1381 ஜனவரி 13 நாள் பிரான்சில் உள்ள கார்பி என்ற இடத்தில் கொலேட் பிறந்தார். இவர் பெற்றோருக்கு நீண்ட நாளாக குழந்தையே இல்லை. தூய நிக்கோலாசிடம் ஜெபித்தார்கள். ஒரு கட்டத்தில் இவர்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. பிறகு கொலேட் பிறந்தார். கொலேட் பிறந்தபோது அவருடைய தந்தைக்கு வயது 60. கொலேட் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கினார். இதனால் இவர்கள் பெற்றோர் மகிழ்ச்சியடைந்தார்கள். இது இப்படி நடந்து கொண்டிருக்கிற தருணத்தில் கொலேட் பெற்றோர் இறந்து விட்டார்கள். கொலேட் அடைந்த துயரத்திற்கு அளவே இல்லை. கொலேட் எல்லா சொத்துக்களையும் விற்றுவிட்டு ஏழைகளுக்கு கொடுத்து பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையில் சேர்ந்து துறவியானாள். கொலேட் வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு இடத்தில் ஒரு குறைமாத குழந்தை ஒன்று பிறந்தது. அது உடல் நலம் குன்றி இருந்தது. அக்குழந்தையின் தந்தை குருவானவரிடம் சென்று திருமுழுக்கு கொடுத்தால் சரியாகிவிடும் என்று நினைத்தார். குருவானவரிடமும் சென்றார். குருவானவர் குழந்தையை பார்த்துவிட்டு இக்குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டது என்று கூறினார். பின்னர் அருகில் ஒரு துறவி இருக்கிறார், அவரிடம் போய் சென்று ஜெபியுங்கள் என்று தந்தையிடம் கூறினார். அக்குழந்தையின் தந்தையும் அத்துறவியிடம் போய் சென்று ஜெபித்தார்கள். கொலேட் தான் அணிந்திருந்த மேலாடையை அக்குழந்தைக்கு அணிவித்து மிகவும் உருக்கமாக ஜெபித்தாள். பின்பு அக்குழந்தையின் தந்தையிடம் சென்று, உங்கள் குழந்தை பிழைத்துக் கொள்வாள், நீங்கள் குருவானவரிடம் சென்று திருமுழுக்கு கொடுங்கள் என்று கூறினார். அக்குழந்தையின் தந்தையும் குருவானவரிடம் சென்று திருமுழுக்கு கொடுக்கும் நேரத்தில் குழந்தை போகும் வழியில் பிழைத்து கொண்டது. பின்பு அக்குழந்தை நன்கு வளர்ந்து கொலேட் சபையில் சேர்ந்து துறவியானது. கொலேட் 1447 இறைவனடி சேர்ந்தார். 1807 திருத்தந்தை 6ஆம் பயஸ் புனிதர் பட்டம் வழங்கினார். நாம் கொலேட்டிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவை: உலகத்திற்கு ஏற்ப வாழாமல் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ வேண்டும்.